12th chemistry 11th lesson Scott and Bauman reaction. இது முக்கியமானது. இங்கிலீஷ் மீடியம் 127, தமிழ் மீடியம் வந்து 134. சரி, ஃபஸ்ட்டு ஃபீனால் C6H5OH வந்து அசிட்டைல் குளோரைடு. அசிட்டைல் குளோரைடு அப்படின்னா ஆசிட் ஹேலைடு. இதோட ஐபேக் நேம் சொல்கிறேன், ஆசிட் ஹேலைடு. இது ரெண்டு ரியாக்ட் ஆகி கேட்லிஸ்ட் வந்து பிரிடினும் சோடியம் ஹைட்ராக்சைடும். சரி, இதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா C6H5OH. C6H5ன்றது பென்சீன் ரிங்கு. C6H5ன்றது பென்சீன் ரிங்கு. அது கூட எது சேர்ந்துருக்கு? OH. அடுத்து ப்ளஸ் CH3, கார்பனுக்கு 4 பாண்டிங் CH3. எது கூட சேர்ந்துருக்கு? C. இந்த கார்பன் கூட எது சேர்ந்துருக்கு? ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து 2 பாண்டிங் உருவாக்கணும். ஆக்சிஜன் பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ எஸ்ஸில் வந்து 2, பியில் 1 2 3 4. அப்போ ஆக்சிஜனுக்கு எஸ் ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான், பி ஆர்பிட்டாலில் 4 எலக்ட்ரான். 1 2 3 4. அப்போ எத்தனை சிங்கிள் எலக்ட்ரான்? 2 சிங்கிள் எலக்ட்ரான். அப்போ எத்தனை பாண்டிங் தான் உருவாக்கும்? 2 பாண்டிங். அப்போ ஆக்சிஜன் 2 பாண்டிங். அடுத்து குளோரின் CH3COCl. CH3COCl. Cl இங்கே இருக்குது. ஸோ எஸ்ஸில் எத்தனை? 2, பியில் எத்தனை? 1 2 3 4 5. ஸோ குளோரினுக்கு எஸ்ஸில் 2 எலக்ட்ரான், பியில் 5 எலக்ட்ரான். அப்போ எத்தனை சிங்கிள் எலக்ட்ரான்? ஒரு சிங்கிள் எலக்ட்ரான். அப்போ எத்தனை பாண்டிங்கை உருவாக்கும்? ஒரு பாண்டிங். அப்போ Cl வந்து ஒரு பாண்டிங்கை உருவாக்கும். சரி, இப்போ ஒரு பாண்டிங்னா 2 எலக்ட்ரான். இப்போ கார்பன் குளோரின். கார்பன் வந்து இங்கே இருக்குது, குளோரின் வந்து இங்கே இருக்குது. அதே டயத்தில் குளோரினுக்கு ஒன்று தேவை. அப்போ குளோரின் தான் என்ன செய்யும்? எலக்ட்ரானாக வாங்கும். அப்போ எலக்ட்ரானை வாங்குறதுனால குளோரின் மைனஸு, கார்பன் ப்ளஸ் ஆகும். பாண்டு வந்து என்னவாயிரும்? பிரேக் ஆயிரும். அப்போ கார்பன் ப்ளஸ் சார்ஜாக இருக்குது, Cl மைனஸ் சார்ஜாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இங்கே ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான் தேவை. அப்போ ஆக்சிஜன் எலக்ட்ரானை வாங்கத்தான் பார்க்கும். அப்போ ஹைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுத்துரும். அப்போ ஹைட்ரஜன் ப்ளஸ்ஸு, ஆக்சிஜன் மைனஸ். பாண்டு என்னவாயிரும்? பிரேக் ஆயிரும். சரி, இப்போ H ப்ளஸ்ஸு, இந்த காம்பவுண்டில் Cl மைனஸ். அப்போ H எது கூட சேரும்? Cl. அப்போ எது ஃபார்ம் ஆகும்? HCl ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இப்போ இங்கே ஸோ இப்போ HCl சேர்ந்து HCl மாறிடுச்சு. இப்போ இந்த கார்பன் வந்து ப்ளஸ் சார்ஜு, இந்த ஆக்சிஜன் மைனஸ் சார்ஜ். ஸோ கார்பன் ஆக்சிஜன் கூட தான் சேரும். இப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? CH3, C எது சேர்ந்துருக்கு? O. இந்த கார்பன் எது கூட சேருது? இன்னொரு O கூட. ஸோ இன்னொரு O. அடுத்து இது ரிங் என்னது? C6. 6 கார்பன். ஹைட்ரஜன் எத்தனை? 1 2 3 4 5. ஸோ H5. C6 O கூட எது சேர்ந்துருக்கு? C6. H எத்தனை? 5. ஸோ C6H5. சரி, இப்போ ஐபேக் நேம் பார்த்துருவோம். நேம் இப்போ இது C6H5OH ஃபீனால், அது தெரியும். இப்போ CH3COCl. CH3ன்றது ஆல்கைல் குரூப். ஆல்கைல்னா R. COCl. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா ஆசிட் ஹேலைடு. ஆசிட் ஹேலைடு இல்லைன்னா அசைல் ஹேலைடுன்னு சொல்லலாம். ஹேலைடு அப்படின்னா ஹேலஜன் குரூப்பு. ஹேலஜன் குரூப் அப்படின்னா இந்த பீரியாடிக் டேபிளில் இருக்கிற இந்த 17வது காலம், இதில் இருக்கிற ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இந்த மாதிரி இதெல்லாம் ஹேலஜன், அதுதான் ஹேலைடு. ஸோ அதில் ஒன்று தான் குளோரின். சரி, இப்போ இது வந்து அசைல் ஹேலைடுனால நம்ம ஒய்எல்ன்றதை எடுத்துக்கிற போகிறோம். சரி, அசிட் அப்படின்னா 2 கார்பன். அசிட் அப்படின்னா 2 கார்பன். ஸோ 1 2 கார்பன் இருக்கிறதுனால அசிட்டு. இது COClன்றது என்ன குரூப்பு? அசைல் ஹேலைடு. அசைலில் என்ன எடுத்துக்கணும்? ஒய்எல். ஸோ 2 கார்பன் இருக்கிறதுனால அசிட்டு, அசைலில் ஒய்எல். ஸோ அசிட்டைல். லாஸ்ட்டில் Cl முடிகிறதுனால குளோரைடு. அடுத்து இதோட பேர் C6H5 வந்து ஃபீனைல். C6H5 ஃபீனைல். இது வந்து பின்னாடி எழுதுகிற மாதிரி வந்தால் பென்சின் எழுதணும், முன்னாடி எழுதுகிற மாதிரி வரனால ஃபீனைல். ஸோ ஃபீனைல். அடுத்து எத்தனை கார்பன்? 2 கார்பன். 1 2. ஸோ 2 கார்பன் இருந்தால்
2 கார்பன் இருந்துச்சுன்னா ஈத். ஸோ 2 கார்பன் இருந்துச்சுன்னா ஈத். கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில் இருக்க பாண்டு சிங்கிள், ஸோ ஏன். அடுத்து இது வந்து என்ன குரூப் அப்படின்னா, இது வந்து ஆல்கைல், இது COO, இது இன்னொரு இது வந்து ரிங்கு இல்லாமல் செயின், CH3 ஒரு கார்பன் செயின், அது ஆல்கைல். இது ரிங்குனா எப்படி, ரிங்கு அப்படின்னா அரைல். ஸோ இது வந்து என்ன குரூப் அப்படின்னா எஸ்டர் குரூப். ஸோ எஸ்டர் குரூப்பில் என்ன பேரில் ஆல்கஹால்னால் ஓஎல்னு முடிக்கிறோம், ஆல்கஹால். அதே மாதிரி வந்து எஸ்டராக இருந்துச்சு அப்படின்னா, இந்த எஸ்டராக இருந்துச்சுன்னா O8ன்னு முடிக்கணும். ஸோ இதுதான் O8. அப்போ C6H5னா ஃபீனைல், 2 கார்பன் இருக்கனால ஈத்து, கார்பனுக்கு சிங்கிள் பாண்டுறதுனால ஏன்னு, COO C6H5. அப்போ இது என்னது எஸ்டர் அப்படின்னா இதில் முடியணும் O8, ஸோ O8. அடுத்து C6H5OH ப்ளஸ், இது வந்து பென்சாயில் குளோரைடு, இதுவும் ஒரு ஆசிட் ஹேலைடு தான். ஆசிட் ஹேலைடுனா COCl தான் ஃபங்க்ஷனல் குரூப். சரி, இப்போ இது C6H5OH, C6H5OH. இப்போ இதுவும் C6H5, COCl. அதே மாதிரி ஒரு பாண்டுனா 2 எலக்ட்ரான், குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரான் தேவைன்றனால வாங்கிக்கிறோம். அப்போ குளோரின் வந்து எலக்ட்ரானை வாங்குறதுனால மைனஸு, கார்பன் எலக்ட்ரானை கொடுக்குறனால ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு பாண்டு, ஆக்சிஜனும் குளோரினும் எலக்ட்ரானை வாங்கத்தான் பார்க்கும், ஏன்னா அதுக்கு எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி அதிகம். அப்போ ஹைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுத்துரும், அப்போ ஆக்சிஜன் வாங்குறதுனால மைனஸு, ஹைட்ரஜன் கொடுக்குறனால ப்ளஸ்ஸு. ஸோ பாண்டு ஃபுல்லாக என்ன ஆயிரும் அப்படின்னா பிரேக் ஆயிரும். அப்போ ஆக்சிஜன் மைனஸ் சார்ஜ், ஹைட்ரஜன் ப்ளஸ் சார்ஜ், Cl மைனஸ் சார்ஜ், C ப்ளஸ் சார்ஜ். அப்போ H எது கூட சேரும், ப்ளஸ் சார்ஜ். அப்போ மைனஸ் சார்ஜான Cl கூட தான் சேரும். ஸோ H Cl சேர்ந்து HCl வெளியேறிடும். அடுத்து இங்கே இருக்கிற கார்பன் ப்ளஸ் சார்ஜ், O மைனஸ் சார்ஜ். அப்போ கார்பன் ஆக்சிஜன் கூட தான் சேரும். அப்போ C6H5 இந்த கார்பன் C6H5 கூட CO, இந்த C கூட எது வந்து சேருது O. அடுத்து இன்னொரு C6H5. சரி, ஐபேக் நேம் பார்த்துக்கிட்டோம், காமனான நேம் பார்த்துக்கிட்டோம்னா, இது ஒரு அரைல் குரூப்பு. அரைல்னா 6, இது CO, இது Cl. சரி, அரைல் இது வந்து ஆசிட் ஹேலைடு அப்படின்னா அசைல் ஹேலைடு. ஸோ அசைலில் இருக்கிற OL எடுத்துக்கிறோம். இப்போ C6H5னா பென்சீன், சரியா, C6H5 பென்சீன். இது வந்து அசைல் ஹேலைடு அப்படின்றனால OL எடுத்துக்கிறோம். ஸோ பென்சீன் ப்ளஸ் OL பென்சாயில். அடுத்து என்ன முடியுது, Cl குளோரைடு. இப்போ இது C6H5க்கு பேர் பென்சீன். அடுத்து COClன்றது அசைல் ஹேலைடில் OL எடுத்துக்கிறோம். ஸோ பென்சீன் ப்ளஸ் OL பென்சாயில். அடுத்து கடைசியில் குளோரினில் முடியறனால குளோரைடு. அடுத்து இதோட பேர் C6H5க்கு பேர் ஃபீனைல். C6H5க்கு பேர் ஃபீனைல். இங்கே இது வந்து முன்னாடி எழுதுகிறப்ப ஃபீனைல் எழுதணும், இந்த C6H5 பின்னாடி எழுதுகிறப்ப பென்சீன் எழுதணும். அடுத்து இது வந்து எஸ்டர் குரூப்பு. ஸோ எஸ்டர் குரூப் அப்படின்னா COO R, ரெண்டுமே வந்து அரைல் தான். ரிங்குனா அரைல், கார்பன் நேராக போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இது ஆல்கைல். அவ்வளோதான் ரெண்டு வித்தியாசம். சரி, இது எஸ்டர் குரூப்பு. எஸ்டர்னா O8ன்னு முடிக்கணும். ஸோ அப்போ C6H5க்கு பேர் ஃபீனைல், இது C6H5 பின்னாடி எழுத போகிறனால பென்சீன், COO இது எஸ்டர் குரூப்பு அப்படின்றனால O8, ஸோ பென்சோயேட்.